அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜக கூட்டணியை முறிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஓபிஎஸ் ஏன் வந்தாரு? ஓபிஎஸ் வந்தாரா இல்ல ஓபிஎஸ் தள்ளப்பட்டாரா? மார்னிங் நடைபயணத்துல சிஎம் பாக்குறாரு. அசூரன்ஸ் கிடைச்சிருது, வெளியே வந்தாரு. ஒண்ணுல அசூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருந்து யாரும் வெளியே வர மாட்டாங்க. என்ன அசூரன்ஸ் கொடுத்திருப்பாரு சிஎம்? ஓபிஎஸ்க்கு என்ன அசூரன்ஸ் கொடுத்திருக்கணும்? ஓபிஎஸ்ஆல திமுகவுக்கு என்ன லாபம் சார்? ஓபிஎஸ்ஆல திமுகவுக்கு என்ன லாபம்னா, ஸ்டாலின் 2 முறை பார்த்தாரு, விஜய் பக்கம் போவார்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் விஜய் பக்கம் போவாரா? விஜய் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு, இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிள். அவர் களத்துக்குள்ள வரமாட்டாரு. களத்துக்குள்ள வந்தா 30,000 வாக்குல அவரை தோக்கடிச்சு காட்டணும்னு இன்னைக்கு ஓபிஎஸோட லெப்டினன்ட் ஒரு கான்பிடண்டா இருக்கக்கூடிய எம்பி கோபாலகிருஷ்ணன் கிட்ட கூட நான் சொன்னேன். எடப்பாடியை பலவீனப்படுத்துற மைண்ட் செட்ல தான் இந்த கூட்டணியை அதிமுக எடப்பாடியோட வச்சிருக்காங்களா? பலகீனப்பட்ட அவரு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 3வது பேர் ஒண்ணு அவரு பிஜேபி கூட வந்துட்டு பிஜேபி பிரிக்க முடியாது, என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. விஜயை விட அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, ஆர்டி டீம், பிஎம் எல்லாம் சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா நம்ம 3வது பேர் ஒண்ணுல பாஜக பிடிச்சிட்டு தொங்குறாரு அவரு. திமுக கூட கூட்டணி வச்சிருவாரா ஓபிஎஸ்? அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தான் அதிகம். திமுகவோட ஓபிஎஸ் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நம்ம அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு விஜய் ஒரு வேளையில அவருக்கு சிஎம் ஆஃபர் கொடுத்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா விஜய் அதை கொடுக்க மாட்டார். இந்த 10 புள்ளி மைய மாட்டு பாமக வட தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. 10 புள்ளி தான் இப்ப கொடுக்க முடியாதே சார். மறுபடியும் எப்படி எடப்பாடியால கொடுக்க முடியும்? எடப்பாடி கிட்ட ஒரு குழப்பம் இருக்குது. 10.5 பொறுத்த வரைக்கும் 10.5 பொறுத்தவரைக்கும் இருக்குது. பாஜக கூட்டணி பொறுத்த இருக்குது. இப்போ வரைக்கும் இருக்கா? 2 மேட்டருக்குள்ளயும் இருக்குது. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் ரவீந்திரன் சார். வணக்கம் தாமராய் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். மகிழ்ச்சி சார். குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்காரு. அதுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அறிக்கையை தான் கொடுத்திருந்தார் சார். பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடு வரும்போது வரவேற்கவும் வழி அனுப்பவும் எனக்கு நேரம் கிடைத்தா ஒரு பாக்கியம்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பார்ப்பதற்கு நேரம் கொடுக்கல. அதன் காரணமாக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டார்னு சொல்றாங்க. குறிப்பாக ஒரு சமீப நாட்களாகவே நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகே ஓபிஎஸ் தரப்புக்கும் பாஜக தரப்புக்கும் நல்ல டேர்ம்ஸ் இல்லை. பாஜக தரப்பு ஓபிஎஸ் புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதன் காரணமாக தான் சுயமரியாதையை சீண்டி விட்டார்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாருங்கிற கருத்துக்கள் பரவலாக பேசப்படுது. குறிப்பாக பாஜக கூட்டணியை முறிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஓபிஎஸ் ஏன் வந்தாரு? ஓபிஎஸ் வந்தாரா இல்ல ஓபிஎஸ் தள்ளப்பட்டாரா? Nobody is taken for granted in politics. இதை நான் பலமுறை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஓபிஎஸ் இந்த முடிவுக்கு வருவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்றார். ஓபிஎஸ் முடிஞ்சு போன கதைங்கிறார். இப்போ ஓபிஎஸ் கிட்ட இருக்கிறது அந்த வழக்கு, சிவில் வழக்கு. இதை தேர்தல் ஆணையம் எடுத்து கையாளலான்னு இருக்கு. இதுதான் ஹோப். ஓகே. இதில் அவர் என்ன பார்ப்பாருன்னா, பாஜக 20% அதிமுக எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வரதுக்கு இதை பயன்படுத்துறாங்களா, அது செல்லாதுன்னு பண்ணி 50-50 கொண்டு வரதுக்கு பயன்படுத்துவாராங்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, ரொம்ப நாள் ஆகுது. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. ஸோ அது நமக்கு எந்த தீர்வையும் தராதுங்கிற எண்ண ஓட்டம் கூட அவர் வந்திருக்கலாம். ஏன்னா எந்தவித தடையும் இல்லாமல் ரெட்டேல சின்னத்தை 34 பேருக்கு கொடுத்துட்டாரு. 5 தேமுதிக ஆட்கள் தவிர 39க்கு 34 பேர் கொடுத்துட்டாரு. புதுச்சேரியிலையும் கொடுத்துட்டாரு. அப்போ அவர் கையில் தான் இருக்கு. ஆனால் ஒரு செக் வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் வழக்கு இருக்கு. அந்த செக்கு இவர் பாஜக கிட்ட சரியா போகலன்னா அந்த செக்கை பயன்படுத்தலாம். யாரு? எடப்பாடி. ஓகே. தேர்தல் ஆணையம் ஒரு செக்கு, அண்ணாமலையும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் நாமளும் சீமான அண்ணாமலை 2024 அணியமைச்ச மாதிரி சீமா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு அணியமைச்சிருவாருங்கிற மாதிரி உள்ளது ஒரு செக்கு. இப்படி பல செக்குகளை வச்சிருக்காங்க. ஓகே. அதில் ஓபிஎஸ்க்கு என்ன கெயின் வருங்கிறதுல கேரண்டி இல்லைல்ல. அப்போ நாம இந்த அணியை விட்டு போகாண்டாம். ஓகே. பிரதமரை நம்பி நாம் அந்த அணிக்குள்ளே இருக்கிறோம். ஓகே. ஸோ பிரதமரை சந்திக்க ஒரு அனுமதி கேட்கும்போது ஏசி சண்முகம் போன்றவங்களுக்கெல்லாம் கிடைக்கும்போது முன்னாள் முதல்வராக இருந்த தனக்கு, அதுவும் அந்த தொகுதியில் உள்ள வளர்ச்சி திட்டம் எலக்ட்ரிஃபிகேஷன் அதுக்குள்ள
நம்மளுடைய பங்களிப்பெல்லாம் இருக்கும்போது அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுங்கிற அடிப்படையில் கூட நமக்கு கிடைக்கலன்னு சொல்லும்போது அவருக்கு வந்து ஒரு பெரிய இன்சல்ட் ஆகுது. ஓகே. அவர் சார்ந்த சமூக மக்கள், மறவர், முக்குலத்தோர் எல்லாருமே வந்து இது சீஃப் மினிஸ்டராக இருந்தவருக்கு ஒரு இன்சல்ட்டுங்கிற மாதிரி அவங்க சமூக வலைத்தளங்களில் கொதிக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் இருந்த முறம் ஒரு அமைதி காக்குறாரு. ம். மார்னிங் நடைபயணத்தில் சிஎம் பார்க்குறாரு, அசூரன்ஸ் கிடைச்சிருது, வெளியே வந்துடுறாரு. ஒன்றில் அசூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னுல இருந்து யாரும் வெளியே வர மாட்டாங்க. ஓகே. என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாரு சிஎம் வந்து ஓபிஎஸ்க்கு? என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருக்கணும்? ஓபிஎஸ்ஸால திமுகவுக்கு என்ன லாபம் சார்? ஓபிஎஸ்ஸால திமுகவுக்கு என்ன லாபம்னா 2024 39 சீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாங்க. 39 சீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தாங்க. ஆமா, 24. ஆமா, நான் 35 சீட்டு ஜெயிப்பாங்க, 4ல் போட்டி 48% வாக்கெடுப்பாங்கன்னு சொன்னேன். சரி. அவங்க 47% வாக்கெடுத்து 39 ஜெயித்துட்டாங்க. ஆமா. ஆனா ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர். யார மாதிரினா ஜெயலலிதா அம்மையார் மாதிரி. ஓகே. ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர். வீட்டில் இருந்தே அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை காட்டக்கூடியவங்க. ஆமா. ஜெயலலிதா அம்மையாரோட அதிக பயணம் செய்தாலும் கூட இன்னைக்கு தன்னோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை ஸ்டாலின் தான் காட்டுறாரு. யார் மூலமா காட்டுறாருன்னா செந்தில் பாலாஜி மூலமா காட்டுவார். யார் மூலமா காட்டுவார்னா நெஹ்ரு மூலமா இந்த சைடு காட்டுவார், சேலம் தருமபுரி சைடு, கோவை ஈரோடு திருப்பூர் சைடு செந்தில் பாலாஜி மூலமா காட்டுவார். ஸோ ஸ்டாலின் தான் இதை ஆப்ரேட் பண்ணி செயல்படும் போது அவருக்கு ஆன் ஹிஸ் ஓன் ஓவர் த ஹெட் ஆஃப் செந்தில் பாலாஜி அண்ட் நெஹ்ரு மைக்ரோவா எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுது. 39 ஜெயித்தாலும் ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள காம்ப்ளசண்டா இருக்காம தெளிவா சொன்ன இடம், வன்னியர்கள் நமக்கு போதுமான அளவு வாக்களிக்கவில்லை. சரி, ஜெயித்தாச்சு. ஆமா, இருந்தாலும் வன்னியர் ஓட்டு நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி அவருக்கு ஃபைண்டிங் வந்து கள்ளர் அகமுடையார் போட்ட அளவுக்கு மறவர் முக்குலத்தோரில் போடலை. பிறைமலை கள்ளர் கூட தேனியில் போட்டுட்டாங்க தங்க தமிழ்ச்செல்வனுக்கு. தஞ்சாவூர் கள்ளர் அவர் ஏன் ஜாதி இல்லை வேற ஜாதின்னு தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னார். ஜெயலலிதா உயிரோடு இருந்து சசிகலா இருந்து கூட இருந்தால் சொல்ல மாட்டார், அது வேற. அரசியல கால வரனோட தான் எல்லாம் பார்க்கணும். பட் அவர் வெற்றிக்கே அவர் இன்னும் எங்கள் ஜாதிக்காரர் கிடையாது இல்லைன்னு பிறைமலை கள்ளர் வேறங்கிறத அவர் சொன்னார். என்னை பொறுத்தவரை முக்குலத்தோர் ஒன்றா இருந்து இன்டாக்டாக ஃபைட் பண்ணதான் அந்த ஜாதிக்கு பலம். பட் ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுக்குள்ள ஒரு பெனிஃபிட்டுக்கு தான் அதை அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கன எடுப்பாங்க. அதில் ஸ்டாலினோட ஆய்வில் வன்னியர் எப்படி போதுமான அளவு போடலையோ போட்டாங்க. வெள்ளூரில் போட்டாங்க, மயிலாடுதுறையில் போட்டாங்க, கடலூரில் போட்டாங்க. செல்வ கணபதி இல்லைன்னா வெற்றி பெறதுக்குள்ள ஓட்டே வந்திருக்காது. சேலத்தில் செல்வ கணபதி ஒரு ஆர்கனைசர்னு வந்ததில். பட் ஓவரால் ஸ்டாலின் அதை பார்க்குறாரு. ஓகே. அப்படி பார்க்கும்போது மறவர் ஓட்டு, மறவர் தலைவர்கள் திமுகவில் இருந்தும் போதுமான அளவு வரல. தென்காசியில் ஜான் பாண்டி எடுத்த ஓட்டு, விருதுநகரில் ராதிகா அம்மையார் எடுத்த ஓட்டு, ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் எடுத்த ஓட்டு, இப்படி அந்த ஓட்டுகளை பார்க்கும்போது மறவர் பெல்ட்டுகளில் மோடி பிரதமர்னு கணிசமான வாக்குகள் விழுந்திருக்கு. அதனால தான் ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாரு. பாஜக சித்தாந்த ரீதியில எதிரி, மோடி எதிர்ப்புங்கிறது லிமிட்டடா தான் வைக்கணும். ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தலில் மோடி குழுந்த ஓட்டு நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நடார் ஓட்டு கூட இந்த நடாருக்கு உரிய பிரதித்துவம் கொடுத்தா வரும். கன்னியாகுமரி, நார்வேல் போன்ற தொகுதிகளில் திமுக தோல்வி அடையதுக்கு, ஆட்சிக்கு வரும்போதே தோல்வி அடைய காரணம் இந்த நடார் வாக்குகள் வந்து சரியா வராதான் காரணம். இந்த நடார்களுக்கு உரிய பிரதித்துவம் கொடுத்தா அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாதவர்களுக்கு பிரதித்துவம் கொடுத்தா சில இடங்கள்ல பெரிய அளவுக்கு தோல்வியை கூட பெரிய ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் வந்து ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்க்குறாரு. அதில் திருநெல்வேலியிலையும் மறவர் ஓட்டு வராததுக்கு ஓபிஎஸ்க்கு செல்வாக்கும், நேனார் கேண்டிடேட்னாலும் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கும் ஒரு காரணம்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த பகுதியில் வராதுக்கு ஒரு காரணம்னு போடுறாரு. கோயில்பட்டி, சிறுவைகுண்ட ஓட்டை பூத் வாரிய ஆய்வேடு பண்ணி பார்க்கும்போதும் திமுகவுக்கு அந்த வாக்குகள் சரியா வரல. மோடி பிரதமர்னு பேருக்கு. ஓகே. அப்போ மறவர்கள் இந்துத்துவா பிளஸ் ஓபிஎஸ்ங்கிற லெவல்ல டிடிவிக்கு மறவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நம்ம அதை மறைச்சிக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலாவுக்கு தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் முதல்ல இருந்தது. முக்குலத்தோர் ஒற்றுமைங்கிறத ஒரு அதிகார மையத்தில் நிறைவேற்றி காட்டினது சசிகலா அம்மையார் தான். மற்றபடி முக்குலத்தோர் ஒற்றுமைங்கிறது
பேரளவுல இருந்து கள்ளரகமுடையார் ரெவலரி இருந்து பல இஷ்யூஸ் உள்ளுக்குள்ள இருந்தாலும் கூட அதிகாரம்ங்கிறதுல ஜெயலலிதாவுக்கு பின்னாடி நின்று அதை நிறைவேற்றி காட்டினது சசிகலா அம்மையார் தான். களத்துக்குள்ள வரல, பட் அந்த கம்யூனிட்டிக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய சின்னம்மாங்கிற இதுல அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. நாம அவங்களுக்கு எதிராக நடராஜன் பண்ண விஷயத்துக்கு மனநீதிக்கு மனநீதிங்க அடிப்படையில நம்ம செயல்பட்டதுன்னு தமிழ்நாடே அறியும், சொல்லிதான் செய்தோம், தெளிவா தெரியும். பட் அவங்களுக்குள்ள மெரிட்டை நம்ம வந்து பண்ண முடியாது. இந்த கட்டத்துக்குள்ள 2021 ஓபிஎஸ் தான் வாழாட்டும் கேடயமாட்டு இருந்து முக்குலத்தோர் ஓட்டை வந்து எடப்பாடிக்கு வாங்கி கொடுக்கிறார். 10.5 கொடுத்துமா? 10.5 முக்குலத்தோர் எதிர்ப்பு இருந்தது. ஆமா. ஆனா இரட்டை தலைமையா ஓபிஎஸ் இருக்கும்போது எடுத்த வாக்க ஒற்றை தலைமையா இபிஎஸ் வந்து முக்குலத்தோர் பகுதியில் எடுக்கல. அது முக்குலத்தோர் ஓட் பேங்க்ங்கிறது ஏடிஎம்கே கோர் ஓட் பேங்க் ஆச்சே சார். கோர் ஓட் பேங்க்ங்கிறது ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது அந்த ஓட் பேங்கை காப்பாத்துறதுக்கு எங்கிட்ட கூட ஜெயலலிதா சரண்டர் ஆனாங்க. நாங்க பிற ஜாதிகளை முக்குலத்தோருக்கு எதிராக திருப்பிடுவோம்னு சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு கள்ளருக்கும் ஜாதியை வந்து ஜெயலலிதா குளோரிஃபை பண்ணி மகுடம் வச்சாங்க. அது 96 நாங்க அடிச்சோம். சரி, அந்த வார்த்தையை இப்ப நான் சொல்ல விரும்பல, மிக கடுமையா அடிச்சோம். 2006 சரத்குமார் ஜெயலலிதா அம்மையார் பக்கம் போகும்போது சரத்குமார் தான் போறாரு, நாடார் உணவுக்கு எதிராக போறாருன்னு சொல்லி அப்பவும் நாங்க கோனாறு தேவேந்திரகுல வேளாளர்லாம் ஜெயலலிதாவுக்கு எதிராக திருப்பணும். அதனாலதான் 2016 ஜெயிக்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து எங்களை வந்து குறிப்பா எங்க ஆர்டி டீம், நான் மட்டும் இல்லை, என் நண்பர் RSS கண்ணன், மறைந்த கோசல்ராம், நிறைய எங்க நண்பர்கள், ஸ்டீபன், மின்னல் ஸ்டீபன், நிறைய நண்பர்கள் எல்லாருமே எங்க கூட இருந்தவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை அடித்ததுனால தான் மற்ற ஜாதிகளையும் திருப்பிடுவாங்கன்னு தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து எங்களை குளோரிஃபை பண்ணி எங்கள் டீமுக்காக தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து சரண்டர் ஆகி கூட அரசியல் ரீதியாக யார்கிட்டையும் இறங்கி போகாத அம்மையார் வந்து இறங்கி வந்தாங்க. 96 களமாடுற மாதிரி 16 களமாடிரோன்னு நினைச்சாங்க. இன்டாக்டா தான் முக்குலத்தோர் ஓட்டு அவங்களுக்கு 16 இருந்தது. ஓகே. 21 அந்த இருந்த ஓட்டை விட 24 குறையுது. சரி, இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு வெற்றி வீரரா இருக்காரு, போட்டி போட்ட எல்லா தேர்தலையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஓபிஎஸ் ஏன் வந்து திமுக வந்து அஷூரன்ஸ் கொடுக்கணும் தான் நான் கேட்கிறேன். ஓபிஎஸ்ஸால என்ன லாபம்? ஓபிஎஸ்ஸால அவரு, அதாவது முதுகுளத்தூர் கலவரம் 57 வருது. ஓகே. பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் ராஜாஜி ஆதரவாளரா மாறிடுவாருங்கனால அரசியல் ரீதியா கைது செய்யப்படுறாரு. சரி. தூவல் துப்பாக்கி சூடு நடக்குது, கீழத்தூள். ஆமா. அதற்கு பிறகு வந்த தேர்தலில் ஐயா செல்லப்பாண்டியன், என்னோட அரசியல் மிகவும் என்னோட மதிப்புக்குரிய ஒரு அரசியல் தலைவர், சபாநாயகராக இருந்தவர், பாளையங்கோட்டையில் பெருமாள்புரத்தில் அவர் வீட்டில் இருந்து அவரோட ஒரு மாணவனாட்டு பாடம் படிக்கக்கூடியவன். அவர் தலைமையில் காங்கிரஸ் வந்து நெல்லை மாவட்டத்தில் அதிக சீட்டுகளை வெற்றி பெறுது. ராமநாதபுரம் ராஜா மிகப்பெரிய லீடிங்கில் ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிறாரு, காங்கிரஸ் தான். மதுரையில் ஜெயிக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு அந்த தென் மாவட்டத்தில் ஒரு 6 சீட்டு தான் காங்கிரஸ் தோக்குது. சரி. பார்வர்ட் பிளாக்கோட 3 சீட்டு, திருக்கோஷ்டியூர்ல மாதவனோ அவரு, இந்த கம்பன் ஒரு செட்டியாரு, ஒரு கொஞ்சம் 6 சீட்டு கிட்ட தான் தோக்குது. எல்லாமே ஜெயிக்குது. ஆனா எல்லாமே ஜெயித்துட்டுங்கிறது நினைக்கிறது வந்து மதப்பு. உள்ளுக்குள்ள மறவர் ஓட்டும் முக்குலத்தோர் ஓட்டும் காங்கிரஸுக்கு எதிராக திரும்பி போயிருக்கு. ஓகே. இது எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நான் வந்து முதுகுளத்தூர் கலவரத்துக்கு பிறகு காமராஜ் ஜெயித்துட்டாரு, அண்ணாவே காமராஜ் சிலையை சிம்கானா கிளப்பில் வச்சுக்கிட்டு நெஹ்ரு வச்சு திறந்துக்கிட்டு தான் போகணும், சத்யாமனுவித் எம்ஆர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஆனால் திருநாக்கரசு அண்ணன் கிட்ட பேசும்போது அவங்கெல்லாம் காங்கிரஸ் குடும்பம் தான், இந்த வாக்கு மாறி இருக்கு பட் சூழ்நிலையில் அண்ணன் சொல்லும்போது நுணுக்கமாக திருநாக்கரசு அண்ணன் கிட்ட இருந்து அந்த விஷயத்த நம்ம படிக்கிறோம். அப்போ வெற்றி பெற்றாலும் இங்க போன மறவர் வாக்குகள் வந்து ஸ்டாலினுக்கு எதிராக போகல. யாருக்கு எதிராக போயிருக்கு? எடப்பாடிக்கு எதிராக மோடிக்கு போயிருக்கு. அப்ப ஸ்டாலினுக்கு இந்த வாக்கு வரும், அதுதான் இங்க கான்செப்ட். ஓகே சார். குறிப்பாக வந்து ஸ்டாலினை 2 முறை பாத்துறாரு, விஜய் பக்கம் போவார்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் விஜய் பக்கம் போவாரா? விஜய் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு, இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிள். அவர் களத்துக்குள்ள வரமாட்டாரு. களத்துக்குள்ள வந்தா 30,000 வாக்குல அவரை தோக்கடிச்சு காட்டணும்னு இன்னைக்கு ஓபிஎஸோட லெப்ட் ஹேண்ட் ஒரு கான்ஃபிடண்டா இருக்கக்கூடிய எம்பி கோபாலகிருஷ்ணன் கிட்ட கூட நான் சொன்னேன். அவரு அன்புச்செழியன் ஒரு ஃபைனான்சியர், ஒரு பெரிய ஃபைனான்சியர் இருக்கார் இல்லையா, அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், ஓபிஎஸ்க்கெல்லாம் வேண்டியவர் தான் நினைக்கிறேன், வெரி பாப்புலர். அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினாரு. எனக்கு என்னவும் சொல்லட்டுங்க, அவர் களத்துக்குள்ள வந்தா அவரை
விஜயகாந்த் ஜெயித்திருக்கலாம், கமல்ஹாசன் 33% வாக்கு எடுத்திருக்கலாம். ம். இவரை எப்படி தோக்கடிச்சு காட்டணும் சூட்சுமா எனக்கு தெரியும். 30,000 ஓட்டுல விஜய் நான் தோக்கடிச்சு காட்டுவேன்னு சொன்னேன். அது விஜய்க்காக இல்ல, விஜய் தான் பொறுப்பு. ஏன்னா அவன் பாட்டுக்கு போயிருவான். சும்மா நீ வம்பிழுத்துட்டு இருந்தேன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ வர்ஜனாக்கள்லாம். ஸோ இதை நம்ம சேலஞ்ச் ஆட்டே சொல்லிடுவோம். நான் என்ன பாக்குறேன்னா வரவே மாட்டார், அந்த கொஸ்டின் அரைஸ் ஆகாது. வந்தா 30,000 ஓட்டுல அவரை தோக்கடிச்சு காட்டிடுவேன். ஜான் ஆரோக்கியசாமிக்கு எப்படி அன்புமணியை தோக்கடிச்சு காட்டினோ அதே மாதிரி விஜயும் நம்மளால 30,000 ஓட்டுல தோக்கடிச்சிட முடியும். சரி, பல நிரூபிக்காத அவர் நம்பி யாருங்க போவா? சீமானே சொன்னார்ல, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. தம்பி விஜயகாந்த் கிட்ட மக்கள் நல கூட்டணி அமைச்சாலாவது அவர் 8, 10, 5 ஓட்டை நிரூபிச்சாரு. பல நிரூபிக்காத அவங்க கூட யார் தம்பி வருவா? விஜய் பக்கம் ஓபிஎஸ் போக மாட்டான்னு சொல்ல வரீங்க நீங்க? சீமான் விஜய் எதனால முறிஞ்சது? சித்தாந்தம். விஜய் வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு. இது சீமானுக்கு சித்தாந்த முரண்பாடு. அது சித்தாந்த முரண்பாடு, கருவாட்டு சாம்பார்னு சீமான் சொன்னாரு. ஆமா, அதுக்கு முன்னாடியே அது வந்து எதுல புரிஞ்சதுன்னா, டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னாரு. சீமான் என்ன சொன்னாரு? நீ துணை முதல்வரா இருந்தார், நான் முதல்வரா இருக்கேன், நீ துணை முதல்வரா இருந்த. நான் 8% நிரூபிச்சவன், நீ என்னன்னே தெரியாது. நீ காத்துல கரைக்கூடிய ஓட்டு. 4 பேரு கருத்து கணிப்புனா களமே அமையல. என்ன கருத்து கணிப்பு? உன் ஓட்டு கற்பனை ஓட்டு. ஆனா பண்ருட்டியார் வந்து நாம விஜய் கூட போனோம், பாஜகவோடு நாம சேர்ந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த காரணம் பண்ருட்டியார் திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னாரு. ஆமா, அந்த கருத்தையும் சொன்னார்ல, விடுங்க. இப்ப சீமான் வந்து பலம் நிரூபிக்காத விஜய சபார்டினேட் ஆயிருன்னு தான் சொன்னார். ஓகே. திருமாவளவன் தான் சிஎம்ஆ விஜய் சொல்லுவாருன்னா திமுக கூட்டணி விட்டு வெளியே வருவார். இதான் நான் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு வந்தேன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஓபிஎஸ் விஜய் சிஎம்ஆ சொன்னா யோசிப்பாரு. ஓகே, அது விஜய் சொல்ல போறது இல்ல. விஜய்க்கு சபார்டினேட்டா வந்து ஓபிஎஸ் போக மாட்டாருன்னு சொல்ல வரீங்க. நோன் ஸ்டாலினுக்கு சபார்டினேட்டா போறதுல வெற்றி வீரர் லாபம் இருக்கு. சரி, அன்னோன் நாட் டெஸ்டட் என் போன்றவங்க 30,000 ஓட்டுல தோக்கடிச்சு காட்டுவோம்னு சவால் விடக்கூடிய அளவுக்கு பலகீனமா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் எப்படி சபார்டினேட்டா ஓபிஎஸ் போவார்? சார் ஓகே சார், ஸ்டாலின் கிட்ட வந்து ஓபிஎஸ் சபார்டினேட்டா போயிட்டாருன்னா அந்த அதிமுக இப்போ வரைக்கும் உரிமை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு வச்சிருக்காரு. எப்படி வந்து ஏடிஎம்கே வந்து ஓபிஎஸ் ஆல வந்து கிளைம் பண்ண முடியும்? அது ஜெயித்தா அதுல தான் நிற்பாரு. அது 50% ஏடிஎம்கேன்னா கசக்கவா செய்யும். அது ஜெயித்து செல்லாதுன்னு சொன்னா அதுல தான் நிற்பாரு. எதுல நிற்பாரு? அதிமுக இரட்டை தலைவராக தான் நிற்பாரு. சரிங்க சார். சார் இப்போ வந்து இன்னொரு கேள்வி இருக்கு சார். அதாவது ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர் நிப்பாட்டினா நான் வந்து வேட்பாளரை வாபஸ் வாங்கினேன்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து பாஜகவை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாரு, எதிர்க்கிறாரு. ஸோ ஓபிஎஸ்ஸால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஓபிஎஸ்க்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அதன் காரணமாக தான் ஓபிஎஸ் வந்து பாஜக வந்து கை கழுவிட்டாங்களா? ஓபிஎஸ்க்கு ஒரு எம்பி டிக்கெட் கொடுத்து அதுல ரெட்டலை டெபாசிட் இழந்தது. சீமானை முன்னிறுத்தி சீமானை வச்சு எடப்பாடியை 50% இடத்துக்கு மேல 3ஆவது தள்ளிடுவாரு அண்ணாமலை அண்ணி புரிஞ்சனால தான் எடப்பாடியே உள்ள வந்திருக்காரு. கண்டிப்பா 20% பெருசு 1% விட. அது யாரும் மாத்தி மறிச்சு பேசினா அவங்க தான் ஏமாளி. 20% எடப்பாடி, 1% ஓபிஎஸோட பெரியவர் தான். ஆனா ஓபிஎஸ்ஸால கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு 3% ஓட்டு வர கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதுதான் ஓபிஎஸ்க்கு யூட்டிலிட்டி நவ். ஓகே சார், குறிப்பா பாஜக வந்து திமுக அந்த இதை எடப்பாடி அங்கீகரிக்க தயார் இல்லை. ஓ, பாஜகவுக்கும் 20% எடப்பாடி தான் ப்ரூவ்டு 1% ஓபிஎஸோட தேவை. ஓகே சார், குறிப்பாக இப்போ வந்து தென் மாவட்டங்களில் வந்து ஜெயிக்கணும், அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும்னா குறிப்பாக இந்த முக்குலத்தோர் ஃபேக்டர், இந்த டிடிவி தினகரன், அதே போல சசிகலா, ஓபிஎஸ் போன்ற ஃபேக்டர்லாம் தேவை. ஸோ லாஸ்ட் 21 வந்து தினகரனுக்கு ஒரு 15 சீட் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும். அமித்ஷா சொல்லியுமே வந்து எடப்பாடி கேட்கவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலை இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் ஒரு வெளில போறாருன்னா அது என்டிஏ கூட்டணிக்கு அது மிகப்பெரிய பாதகம் தானே 26 பொறுத்த வரைக்கும். அமித்ஷா சொல்லி கேட்கல, நான் என்ன சொன்னேன்? மோடி இங்கிலீஷ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னா இல்லையா? எங்க பெரியார் மண்ணு தானங்க, இது பெரியார் மண்ணு தானங்க. பெரியார்னு சொல்றவங்கலாம் சோத்தால் அடிச்ச பிண்டங்களா? பெரியார் தொண்டன்னு சொல்லக்கூடியவன்லாம் அல்ல மனச்சாட்சி இல்லாதவனா, அல்லது மூளை மழுங்கினவனா, அல்லது கருத்து பார்வையற்றவனா? சசிகலா அம்மையார் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னவன் யாருங்க? நான் தந்தை பெரியார் தான் இன்னைக்கும் சொல்றேன். ஆனா பெரியாரிஸ்டுங்கிறவன் பார்வையற்றவர்களா இருக்காங்களே. ஏன் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே போகணும்? அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி வேணும்னா முக்குலத்தோர் ஃபேக்டர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு தேவை. ஓபிஎஸ் வெளியே போயிட்டாருன்னா அது கேள்விக்குறியா இருக்கும்போது பாஜகவை ஏன் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க? நமக்கு வந்து 26 தேவையில்லை, 29 தான் நமக்கு முக்கியம். எடப்பாடியை வந்து பலவீனப்படுத்தணுங்கிற மைண்ட் செட்ல தான் இந்த கூட்டணியை வந்து அதிமுக வந்து எடப்பாடியோட வச்சிருக்காங்களா? பலகீனப்பட்ட அவரு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா
மூணாவது பேர் ஒன்று அவர் பிஜேபி கூட வந்துட்டு பிஜேபி பிரிக்க முடியாது, என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. தாமரை 10 நாளைக்கு முன்ன என்ன சொன்னாரு? எங்க கூட்டணி யாரை வேணாலும் நாங்கள் முடிப்போம்னு சொன்னாரா இல்லையா? என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அத்தனை பேரும்? 90% பேர் தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு இருந்தான்? பிஜேபியை கடைசியில் தள்ளி விட்டுக்கிட்டு விஜய் கூட போயிருவாரு, விஜய் கூட போயிருவாருன்னு. இப்போ பலனரிப்பிக்காத விஜய் சிவாஜி மாதிரி, அல்லு அர்ஜுன் மாதிரி, இவர் பத்மினி மாதிரி நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டாரா? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை விட அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, ஆர்டி டீம், பிஎம்ஓ எல்லாம் சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா, நம்ம அண்ணாமலை கெப்பாசிட்டியில காட்டிட்டாருன்னா, அணி அமைக்கிற கெப்பாசிட்டி காட்டிட்டா, நம்ம மூணாவது பேர் ஒன்றுல பாஜக பிடிச்சிட்டு தொங்குறாரு அவரு. இது நயனார் நாகேந்திரன் உருவாக்குனது அல்ல, இது தமிழிசை சவுந்தரராஜன் உருவாக்குனது அல்ல, இது வானதி சவுந்தரராஜன் உருவாக்குனது அல்ல, சிபிஆருக்கு ஆட்கள் உருவாக்குனது அல்ல. மோடிக்காக மோடி சிஷியன் ரவீந்திரன் துரைசாமி, மோடி லாயலிஸ்ட், எதையும் எதிர்பார்க்காம மோடிக்காக எடப்பாடியை கார்னர் பண்ணி பிஎம்ஓ சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு ஒரு அச்சத்தை கொடுத்ததும் ரேட்டில்ட் ஆகி பிஜேபி என்னையும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. ஓகே, இது உண்மை. இதுவும் ஓகே, அவங்களுக்கு நேர்மையா நடுமையா பார்த்தா சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி சொன்னா சரியாயிடுச்சு, இதுவும் சரியாயிடுச்சுட்டோங்கிறது எடப்பாடிக்கு மனசுக்குள்ள அது ஓடுது, அவ்வளவுதான். ஓகே சார், குறிப்பாக இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு? யார் வர வாய்ப்பு இருக்கு என்டிஏ கூட்டணி? அணி அமைட்டு சொல்றேன் தாமரை, இட் இஸ் ப்ரீமெச்சூர் ஏர்லிங்கிறீங்களா? டூ ஏர்லி. குறிப்பாக திமுக கூட கூட்டணி வச்சிருவாரா ஓபிஎஸ்? அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தான் அதிகம். திமுகவோட ஓபிஎஸ் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆமா, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ஒரு வேளையில அவருக்கு சிஎம் ஆஃபர் கொடுத்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா விஜய் அதை கொடுக்க மாட்டார் சார். ஒன்றும் இல்லை சார், டிக்கெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க திமுக முக்குளத்தூருக்கான டிக்கெட் தானே ஓபிஎஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஸ்டாலின் பண்ணுவாரு? திமுகவோட முக்குளத்தூரால ஸ்டாலினுக்கு பெரிய ஓட்டு வாங்கி கொடுக்க முடியலைங்கிறதா உண்மை. கல்லர்கள் பெல்ட்டில் ஓட்டு வருது, மறவர் பெல்ட்டில் ஓட்டு வரலங்க தான் உண்மை. பூத் வைஸ் டேட்டா இதுதான். ஓகே சார், குறிப்பாக இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. சமீப நாட்களுக்கு முன்னாடி அவர் வீட்டில் இருந்து இந்த ஒட்டு கேட்கும் கருவியை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒட்டு கேட்கும் கருவியை வச்சதே அன்புமணி தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு. நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பாமக சண்டை முடிவுக்கு வர மாதிரியே நமக்கு தெரியலையே சார். 8 மாசம் தேர்தல் காலம் இருக்குது. இந்த 8 மாசத்துக்குள்ள ஒரு முடிவு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஆனா பையன் மேல இந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஒட்டு கேட்கும் கருவியை அன்புமணி தான் வச்சாருங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சார் டாக்டர் ஐயா. கடுமையான குற்றச்சாட்டு. சரி, மிக கடுமையான குற்றச்சாட்டு. அதனாலதான் இது ஒரு நாடகம்தான்னு பலரும் சொன்னாலும் இல்லை, இது சீரியஸான ஃபைட்டுங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, எனிவே பாமக தோல்வி வளையத்துல தான் இருக்குது. ஆனா தோல்வி வளையத்திலும் ஒரு அரசியல் சக்தியா இருக்குது. அன்புமணி ராமதாஸ் பாமக இல்லாம 90 தொகுதியில ஃபைட் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி கலங்கி போய் நிற்கிறார். ஓகே, எப்படி நம்ம ஒரு அரசியல்ல அண்ணாமலை, ஆடிட்டர், பிஎம்ஓ எல்லாம் சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா நிறைய பேருக்கு இதெல்லாம் தீல மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கதறுவான். நீ கதறவெல்லாம் சசிகலா விஷயத்துல கருத்தியெல்லாம் என்கிட்ட தோத்து அடிபட்டவன் தான்ப்பா, கதறு நல்லா கதறு. இந்த பாட்லி ஸ்பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. பாஜக விட முடியாதுன்னு எடப்பாடி ஐயா சொல்றாரு இல்லையா? இதே எடப்பாடி ஐயாவுக்கு 90 தொகுதியில ஃபைட் பண்ணணும்னா வட தமிழகத்துல பாஜக மைனஸ். அதனால பாமக இல்லாம 90 தொகுதியில ஃபைட் பண்ண முடியாது. சரி, அதுக்கு ஒன்றுபட்ட பாமக வேணும். அதனாலதான் ஐயா ஜெயங்கொண்டாம் கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏல பாமக இருக்குது, பாமக நம்ம கூட வருவாங்கன்னு சொல்லும் போது மிகப்பெரிய கைத்தட்டல் விழுந்தது. அதே போல கடலூர் கூட்டத்துல வந்தவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் வாழ்க, கழகம் வாழ்க, ரெட்டையில வாழ்கலாம் கத்தல்ல. 10.5 10.5ன்னாங்க. நான் தான்பா தந்தேன் தருவான்னாரு. அப்போ 10.5 தான் அந்த 90 தொகுதியிலையும் அவரை நிறுத்தி எடப்பாடியில ஜெயிக்க வச்சு எதிர்கட்சி தலைவரை ஆக்கி வச்சிருக்கு. ஓகே, சோ இந்த 10 புள்ளி மையமாட்டு பாமக வட தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. 10.5 தான் இப்ப கொடுக்க முடியாதே சார், அன்கான்ஸ்டியூஷனல் ஆயிடுச்சு. மறுபடியும் எப்படி எடப்பாடியால அதை கொடுக்க முடியும்? தருவேங்கிறாருன்னா எப்படி கொடுக்க முடியும் எடப்பாடியால? அதுக்கு பிறகு திருச்சியில முத்தரையரும் கள்ளரும் இருக்கும்போது வேற மாதிரி மாத்தி மறிச்சு பேசினாரு. ஆமா, அப்ப எடப்பாடி கிட்ட ஒரு குழப்பம் இருக்குது. 10.5 பொறுத்த வரைக்கும் 10.5 பொறுத்தவரைக்கும் இருக்குது, பாஜக கூட்டணி பொறுத்த இருக்குது. இப்போ வரைக்கும் இருக்கா? 2 மேட்டருக்குள்ளேயும் இருக்குது. ஓகே, அவர் தெளிவாயிட்டாருன்னு சொல்லிட்டு போறோம். அவரை நம்ம ஒண்ணு அண்டர் எஸ்டிமேட் பண்ணலையே. சரி, இப்போ பாஜக கூட்டணி எடப்பாடிக்கு குழப்பம் இருக்கா இல்லையா?
பாஜகவோட எடப்பாடி நீடிப்பார மாட்டாரா? பாஜக கூட்டணியில பாஜகவை கலத்தி விட்டா சீமான பிஎம்ஓ, அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, மோடியே பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர் எல்லாம் வந்து சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ 50% இடத்துக்கு மேல நம்ம மூணாவது போயிடுவோங்கிற அச்சம் அவருக்கு இருக்கு. இன்னைக்கு கூட அஜய் ஆனந்த் பாரிஸ்ல இருந்து எனக்கு இந்த விஷயத்த தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறான். என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், after the 2024 elections, you mentioned that if Seeman were projected by BJP Modi ji for the 2026 assembly elections, EPS would be rattled and would likely to sign a deal with BJP to avoid slipping to third place in more than 50% of the Tamil Nadu 234 assembly seats. We see EPS aligning with BJP for the assembly election, something he did not do during the Lok Sabha polls. This clearly shows he wanted to avoid that exact scenario you had predicted. புரியுதா உங்களுக்கு? இப்போ அப்ப இந்த இடத்துக்குள்ள விஜயை சேர்த்துக்குவாரு, பாஜக தள்ளிடுவாருன்னு 90% அரசியல் விமர்சகர்கள், என் நண்பர்கள், சகோதரர்கள் சொன்ன நிலைமை மாதிரி பாஜக என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாருன்னா புரியுதுங்க இல்லையா? ஓகே, ஒருவேளை வெளியே போனா சீமான வந்து பாஜக முன்னிறுத்தினா நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுன்னு எடப்பாடி நினைக்கிறாரா? கண்டிப்பா நினைக்கிறாரு. ஓகே, அரசியல சான்ஸ் எடுக்க முடியாது. சீமான் இன்னைக்கு கூட பாஜகவுக்கு எதிராக தான் பேசுறாரு. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சீமான எப்படி வந்து பாஜக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல சார்? அது எடப்பாடி நம்ப மாட்டாங்க, அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நம்பி அவரு பாஜகவை தள்ளட்டு நாங்க பாத்துக்கிறோம். அது சீமான் ஏத்துப்பாரா? சீமான் 210 தனிச்சு தான் போறாரு. எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது. எடப்பாடி இது நடந்துராதுன்னு நினைச்சு ஒதுங்கிட முடியாது. ஓகே சார், இப்போ இருக்கு ஸ்ட்ரீட் பொலிட்டிக்ஸ்ல நான் சொல்றது, the battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி and மிதுன் பழனிசாமி. ஓகே சார். சார், குறிப்பா வந்து ஒரே நாள்ல வந்து சிஎம் வந்து ஓபிஎஸ் சிஎம் பார்த்திருக்காரு, அதே போல வந்து தேமுதிகவையும் பார்த்திருக்காரு. என்ன மெசேஜ் சார் சொல்ல விரும்புறாரு? 90% இது கூட்டணி அமையும்னு சொல்ல விரும்புறாரு. ஆல்மோஸ்ட் அமையும்னு சொல்ல விரும்புறாரு. தேமுதிக உள்ள வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன சரியா எங்க இருந்து எடுத்து கொடுப்பாங்க? அதெல்லாம் உங்களுக்கு என்ன கவலை? அவங்க வாங்குறவங்களும் கொடுக்குறவங்களும் பாத்துக்கிடுவாங்க. ஆனாலும் ராஜ்யசபா வேணுங்கிறத வந்து அதெல்லாம் வாங்குறவங்களும் கொடுக்குறவங்களும் பாத்துக்கிடுவாங்க. நீங்க சந்திப்பாங்கன்னு நினைச்சீங்களா? சந்திப்பாங்க நாம நினைக்கல சார். நான் சொன்னல, நான் புதிய தலைமுறை டிவியில சொல்லும் போது அபத்தொன்னு கூட மதிப்புக்குரிய ஒரு அரசியல் விமர்சகர் கூட என்னைக்கு மதிப்புக்குரியவர் தான் சொன்னாரு. ஆனா நடந்துச்சு, நடக்குது. கொடுப்பா ராஜ்யசபா சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து பாருங்க தம்பி. சார், ஒருவேளை வந்து நான் இப்படி கூட வைக்க நினைக்கிறேன் சார், ஐயா மாதிரி பார்கெனிங்காக வந்து பிரேமலதா இப்படி பண்றாங்களோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதில்ல. அதாவது திமுகவை காட்டி ஏடிஎம்கே கிட்ட சீட் வாங்குறது, ஏடிஎம்கேவை காட்டி திமுக கிட்ட சீட் வாங்குற டாக்டிக்ஸை வந்து பிரேமலதாவும் பண்றாங்களோங்கிற நமக்கு வந்து ஒரு சந்தேகம் எழுது. பிரேமலதா அம்மையார் ஏற்கனவே அவங்களும் பண்ணாங்க, அது எல்லாரும் பண்ணக்கூடியதான். ஐயா மூப்பனார் பண்ணதுதான், அவர் நைசிட்டியோட பண்ணுவாரு. டாக்டர் ஐயா ஓப்பனா சொல்லி பண்ணுவாரு. ஆமா ஆமா ஆமா. பிரேமலதா அம்மையார் அதை பண்றது துரைமுருகனுக்கும் பிடிக்கல, கேபி முனுசாமிக்கும் பிடிக்கல. சரி, அதான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துக்குள்ள பிரேமலதா அம்மையாரு உணர்வுபூர்வமா உணர்ந்த ஒரு விஷயம். இந்த சூழ்நிலை இன்னைக்கு ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடியை நம்பி எப்படி தேமுதிக ஜெயிக்க முடியும்? அதுவும் எடப்பாடி பாமகவுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. பாமகவுக்கு எல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ராஜ்யசபான்னு கேட்கும் போது பாமகவுக்கு பயந்துல்ல தேமுதிக பேர் எடுத்ததுமே டென்ஷன் ஆனாரு. உண்மைதானே நான் சொல்றேன். பாமகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய வெயிட்டேஜும் எடப்பாடி கிட்ட, தேமுதிக உதாசீனப்படுத்துறதே நம்ம கண்ணெதிர கண்டம. பாமக வராதனால தானே தேமுதிக 5 சீட்டு கொடுத்தாரு. பாமக போதும்னு நினைச்சுதானே தேமுதிகவை 21 கலத்தி விட்டாரு. பாமகவுக்கு 7+1 கொடுத்தவர் தேமுதிக 4 தானே கொடுத்தாரு. அப்போ பாமக பெரிய முக்கியம் நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நம்பி எப்படி பிரேமலதா அம்மையார் வந்து தன்னோட அரசியல் காய்களை நகர்த்திட்டு போக முடியும்? அவங்க எடுத்தது சரியான மூவ், புத்திசாலித்தனமான மூவ், கரெக்ட் மூவ். ஓபிஎஸ் எடுத்ததும் புத்திசாலித்தனமான மூவ். ஓகே சார், இப்போ வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட் இருக்கு சார். அதாவது திமுக கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, சீமான், விஜய். நான் வந்து விஜயையும் நான் உள்ளர கொண்டு வரேன். பல பேர் வந்து 3 கார்னர் கான்டெஸ்ட்ங்கிறாங்க, 4 கார்னர் கான்டெஸ்ட் இருக்கு. யாருக்கு சார் அட்வான்டேஜ் இருக்கு? விஜய் கேபபிளா, காம்பிட்டண்டா களத்துக்குள்ள நின்று வராங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இதுவரை அவரோட நடவடிக்கைகள் அரசியல் நுணுக்கம் சார்ந்து கெப்பாசிட்டி உள்ளதா இல்ல. 39 தொகுதியிலே நிக்க சொன்னேன். 39ல நிக்க முடியாதவர் 214 எப்படி நிக்க போறாரு? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானை ஏறி எப்படி வைகுண்டம் பண்ண போறான்? எனக்கு சந்தேகம் இருக்கு. எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துங்கிறாங்க. நான் விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனை பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். அதை பிரேக் பண்ண முடியாதவர் மீண்டும்
அங்கே போலரைசேஷனில் வந்துட்டுன்னா திருமாவளவன் திமுக அணியிலையும் பாமக அதிமுக அணியில் நின்று போலரைசேஷன் வந்துட்டுன்னா போலரைசேஷனை மீறி எப்படி 90 தொகுதிக்குள்ளே இவர் களமாடிட போகிறாரு. அப்போ அலைக்கு பயந்தும் எப்படி கடலில் குளிக்க முடியும்? பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கும் போது சீமான் அதில் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு இன்னொரு அரசியல், திராவிடம் வர்சஸ் சீமான்னு பெரியார் மண்ணு பெரியாரே மண்ணுன்னு அவர் ஒரு அரசியலை சீமான் வந்து இன்னைக்கு மற்ற எல்லாரும் ஒரு சைடு சீமான் இன்னொரு சைடுன்னு ஒரு அரசியலை ஈரோடு கிழக்கில் உருவாக்கிட்டாரு. அப்போ அங்கே நீங்கள் இது பெரியார் மண்ணு தாண்டி போய் நின்று இருக்கணுமா வேண்டாமா? இல்லை. அப்போ என்னோட பார்வையில் 3 களத்தில் அவர் இல்லை. பல பிரச்சனை இதுகளுக்கு அவர் பதிலே சொல்லலை. தமிழ்ல இருந்து வந்தது தான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளுன்னு சீமான் சொல்கிறாரு. இவர் அஜித்துக்கு எதிராக ஆளப்போகிறான் தமிழன், அஜித்து தமிழம் இல்லை, கயஸ்தா மலையாளி பிராமணன் அது இதுன்னு மறைமுகமாக ஆளுங்களை வச்சு தமிழம் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணி சினிமா லாபம் பார்த்தவர் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைங்கிற சீமான் கேள்விக்கோ தமிழ்ல இருந்து வந்தது தான் கன்னடம், மலையாளம், தெலுங்குங்கிறதுக்கோ இதுவரை பதில் சொல்லலை. ஸோ அவர் இஷ்யூஸில் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அவர் நிக்கட்டு பார்ப்போம். ஒரு வேளையில் நின்றுட்டாருன்னா விஜயகாந்த் 40% வாக்கெடுத்து ஜெயித்தார். கமல்ஹாசன் 33% வாக்கெடுத்து 2வது இடம் வந்தார். இவரை பொறுத்தவரை 30,000 வாக்கில் இவரை தோற்கடிக்கப்படுவார் இவருங்கிறதே நான் உறுதியாக சொல்லுவேன். விஜய் எங்கனாலும் தோப்பாருங்கிறீங்களா? 30,000 வாக்கில் தோற்கடிக்கப்படுவார். ஓகே சார், பார்க்கலாம் சார். பல்வேறு விஷயங்கள் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக ஓபிஎஸ் பற்றின கேள்விக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஓபிஎஸ் திமுக கூட்டணி கூட இணையலாம்னு ஒரு கொக்கி போட்டு பேசியிருக்கீங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் சார். நேரில் எனக்கு கொடுத்து பேசியதுக்கு நன்றி ஆர்டி சார். நன்றி.